வந்திருக்கிறீர்களே, என்ன தவறு செய்தோம்? என் ஆண்டவர் என்ன தவறு செய்தார்? என் பிள்ளை என்ன தவறு செய்தார்? ஏன் இப்பேற்பட்ட கோபம்? என்னுடைய வானர பெண்கள் உன்னிடத்தில் வந்தார்களா? வந்தார். என்ன செய்தாங்க? நடன நாட்டியம் ஆடினார். ஆடினார்களோ? ஆடினார். அப்புறம் மறுபடியும் என்ன கேட்டாங்க? பூச்சக்கரை கொடை கேட்டார். அது எனக்கு உரிமை இல்லை, நான் கொடுக்க கூடாது என்று ஏண்டா பைத்தியக்காரா, உனக்கு மூளை என்பது கிடையாது. இப்ப ஒரு நிலத்துல ஒரு நிலத்துல ஒரு வேலை செய்யறான்னா அவனுக்கு ஏதாவது ஒரு சம்பளம் கொடுத்தாதானே போவான். ஆமா, நடிகர் நாட்டியத்தை ஆடினார்கள் அல்லவா? ஆமா, அது கண்பிடித்து பார்த்தா அல்லவா? அதற்காக ஏதாவது கொடுக்கத்தான் பொன்பொருள் தரேன் என்று உரைத்தேன், வேண்டாம் என்று மறுத்தார். ஓ, பொன்பொருள் தரேன் என்று உரைத்தேன், அவர் வேண்டாம் என்று மறுத்து விட்டார். ஏண்டா அப்புறம் மறுபடியும் என்ன கேட்டாங்க? திருமணம் செய்து கொள் என்று உரைத்தார். திருமணம் செய்துக்கிட்டாங்க. திருமணம் செய்ய வேண்டும். இந்த பிறவியில் நான் ஒரு திருமணத்துக்கு மேல் மறுமணம் செய்ய மாட்டேன் என்று உரைத்து விட்டேன். ஓ, இவர் சத்திரி நாட்டுக்குது. மனைவியை தவிர வேற ஒருவரை பார்க்க முடியாது. மனைவி தவிர வேற எதுவும் பார்க்க மாட்டியா? ஏண்டா திருமணம் செய்யலாம் கூட பரவாயில்ல, திருமணம் செய்து விட்டால் என்று ஒரு வார்த்தையாவது பொய் உரைக்க மாட்டான். பொய் உரைக்க மாட்டான். மறுபடியும் என்ன கேட்டாங்க? மறுமுறை என்னிடம் புணர்ச்சி செய்ய வேண்டும் என்று உரைத்தார். அதுக்கு நான் சம்மதிக்கவில்லை. ஏண்டா படுக்க வேண்டும் தானே ஒரு 10 நிமிஷம். அவங்க ஆசைப்பட்டாங்க அல்லவா? ஒரு பெண் பாவம் பொல்லாத பாவம் என்று தெரிவிப்பார்கள். ஒரு பெண்மணியாகப்பட்டவர் ஒரு ஆடவர் மீது ஆசைப்பட்டு விட்டார், எப்படியாவது சேர வேண்டுமா? அப்படி சேர பஞ்சமா பாதகம் அல்லவா? கட்டிய மனைவி இருக்க மாத்தால் இடத்திலே சேர்வது பஞ்சமா பாதகம் அல்லவா? என் மன்னவர் நீதிமான், என் ஆண்டவர் நீதிமான். என்ன செஞ்சீங்க? செய்யவில்லை. இப்போது வந்த காரணம் என்ன? என்ன செய்ய வேண்டும்? என் மக்களை வானவர்களே, நீ ஒரு நாட்டுக்கு மன்னன், நீ அடித்திருந்தாலும் பரவாயில்ல. எதுக்கான வாயல் பாடி காக்கக்கூடிய ஒரு நாயை, ஒரு பழையனை, ஒரு பிள்ளையனை விட்டு அடித்தபடியால் உனக்கு இந்த நேரத்தில் ஒரு சாபத்தை கொடுக்க போகிறேன். நீ அடித்திருந்தாலும் பரவாயில்ல, எதுக்கான வாயற்படியை காக்கக்கூடிய ஒரு பறையில பிள்ளையை விட்டு அடித்தபடியா இந்த ஜென்மத்திலே ஒரு பறையனாக போகக்கூடிய பிடியாசா ஆகட்டும். முடிந்து விட்டதா? ஏண்டா அப்படி இருந்தாலும் என் மக்கள் வானர பெண் நடின நேரத்தை ஆடினார்கள் அல்லவா? அதற்காக ஆடும் பொருள் அசையும் பொருள் அத்தனையும் எல்லும் தண்ணீரை விடுத்து இந்த ராஜரிஷி விஸ்வாமித்திரருக்கே அர்ப்பணம். சொல்லக்கூடிய அது இருக்கக்கூடிய வளவாடு உப்பு சட்டி அருணா கயிறு முதல் கொண்டு இந்த அயோத்தி மன்னன் இந்த வானர பெண்ணுக்கு தார வாத்தி கொடுக்கின்றேன். ஆடும் பொருள் அசையும் பொருள் எல்லும் தண்ணீரை விடுத்து உப்பு சட்டி வருவாடு அத்தனையும் இந்த விஸ்வாமித்திரருக்கு ஆட்டியத்துக்கு அத்தனையும் எழுதி கொடுத்து விட்டார். ஏற்கனவே காலத்துல உங்கள்கிட்ட கேட்டார் அல்லவா? ஒரு பெருத்த வட்டப்பாறை, அது மதமுருதி யானை, அது மாதிரி இளவாலிபன், அவன் கையிலே வெள்ளி கவிகளை குடித்து ஆகாய மார்க்கமாக இருந்தா எவ்வளவு உயரம் போகின்றதோ அவ்வளவு பொன்பொருள் கேட்டது அல்லவா? கொடுத்தேன் அல்லவா? அந்த பொருள் எல்லாம் உன்னிடத்திலே ராஜபுத்திரை எடுத்து உன்னிடத்திலே அடைக்கலம் இருக்கட்டும் என்று தெரிவித்து சென்றன. அந்த பொருளை இப்ப எனக்கு தான். அந்த பொருள் தனியாக இருக்கிறது ஐயா. எந்த தண்ணீரை விடுத்த உப்பு தண்ணி வரமோடு எனக்கு இப்பதான் தரவாத்து கொடுத்த அந்த பொருளை நீக்கிட்டாட கொடுத்த அந்த பொருளை நீக்கிட்டா கொடுத்த
அந்த பொருளை நீக்கிட்டு கொடுக்கல. எள்ளு தண்ணீரை விடுத்து உப்பு தண்ணி வர ஒரு அத்தனை இருக்கு. இப்ப தர்ப்பணம் செய்தல்லவா அந்த பொருளை எனக்கு இப்ப தாயா தருவேன் ஐயா. எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க சுவாமி. கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க. 48 நாள் அதிகமா வேண்டாம். தாயா போச்சு போங்கடா. இவங்கிட்ட நான் என்னடா கடன் நடப்பட்டு தருகிறோம் இல்லை என்று சொல்லவில்லை. லட்சுமணா பொருளை தருகிறோம். தரோம். எப்ப தர்றது? 48 நாள் எனக்கு கெடுவு கொடுத்தால் அயல்நாடு நான் உங்களுக்கு என்ன பூஜா தூக்குறவனா? உங்களுக்கு என்ன பூஜா தூக்குறவனா நானே? பூஜாவோ இன்னும் வேற ஏதோ சொன்ன பூஜா. உங்களுக்கு என்ன நான் அடிமையா? ஒரே ஒரு வார்த்தை கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு நீ பாட்டு உன் வேலையை பாரு. சொல்ல மாட்டேன். நெருப்பிலே தள்ளினாலும் அறையில் என்ன தள்ளி அறையில் வெட்டினாலும் நெருப்பிலே என்ன எரித்து இரு துண்டா ஆக்கினாலும் நான் தர பாட்டேன்னு சொல்ல மாட்டேன். சொல்கிறேன் என்ற அந்த வார்த்தையை அவர் தருவதுன்னு சொல்லிவிட்டார். ஒரே ஒரு வார்த்தை அம்மா சந்தலையே பட தேவையில்லை. ஒரே ஒரு வார்த்தை கொடுத்துட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். சொல்ல மாட்டார். உயிர் உள்ளவரை சொல்வது கிடையாது. அப்படி என்ன இதெல்லாம் யாருக்கு சொந்தமானது? உங்களுக்கு இந்த ராஜரிஷி விஸ்வாமித்திரருக்கு சொந்தமானது. கைதாப்பட்டது கட்டின கனவா வந்து போட்டான் பொண்டாட்டி பத்தியா ஐயா. இவன் நகை நட்டு போட்டு என் கணவர் ஒரு நாள் என் பாவம் கூட தெரியாத அளவுக்கு நான் நடந்தது இல்லை ஐயா. இது நாள் வரைக்கும் என் பாவம் கூட வெளியே தெரியாது. அதுபோல அல்லவா என் கணவர் என்னை நல்ல முறையோடு வைத்திருந்தார். அவர் பெண்ணாச்சே. இந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடியது வேண்டுமா சுவாமி? நீயாவது ஒரு வார்த்தை சொல்லிடும். அவனை விடு. நீயாவது ஒரு வார்த்தை கொடுத்து விட்டேன்னு ஒரு வார்த்தை. ஐயா அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன். தருகிறோம் என்று சொன்னால் தருகிறோம். அவனையும் பரவாயில்லடா என்று சொல்ல மாட்டேன். என் உயிரே போனாலும் இல்லை. இந்த முடிவனிடம் அடிபட்டு உதைப்பட்டு சாக வேண்டாம். பொன்பொருள் தானே கேட்கின்றார். கொடுத்து விடு. ஏனென்றால் அன்னவருக்கு தருகிறேன் என்று சொன்ன பொருள் அன்னவருக்கு சொந்தம். நான் ஆளும் ஆண்டவர் வரப்போறது கிடையாது.
அவருக்கு சொந்தமான பொருளை அவர் கேட்கிறார். கொடுத்து விடு. தந்துகிறேன். எனக்கு புரியதற்கு உங்களுக்கு என்று இந்த நாட்டிலே உள்ள பொருள் எல்லாம்